ஒரு 10க்கு 10 ரூமுக்கு எவ்வளோ டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம் இப்போ. முதல்ல 10க்கு 10 ரூம்னா 10 அடி நீளம் 10 அடி அகலம் அப்படிங்கிறத நம்ம குட்டீஸ்க்கெலாம் சொல்லி தரணும். ஏன்னா அது தெரியாமலே தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம் குழந்தைங்கள. வெறும் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறாங்களே ஒழிய ரியல் லைஃப்பில் அதோட அப்ளிகேஷன்ஸ் தெரியல. இப்போது 10க்கு 10 ரூமுக்கு 1 பை 1 ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் உள்ள அளவு டைல்ஸ் வேணும்னா என்ன செய்யணும்னா, அந்த 10க்கு 10ஓட பரப்பளவை இந்த பரப்பளவால் டிவைட் பண்ணிடணும். தட் இஸ் 10 பை 10 டிவைடட் பை 1 பை 1 என்ன வரும்னா 100 டைல்ஸ் வேணும். இதுவே 2 அடி நீளம் 2 அடி அகலம் உள்ள டைல்ஸ்னால் அதே ப்ரொசீஜர். இந்த அறையோட பரப்பு டைல்ஸோட பரப்பு டிவைட் பண்ணால் 100 பை 4 ஆன்சர் 25 டைல்ஸ் தேவை. ஸோ இதுதான் கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர். இதுவே ஒரு அடி 2 அடிலாம் சின்னதாக இருக்கும், பெருசாக நான் ரூம் சைஸ்க்கே ஒரே டைலாக போடுறேன் அப்படின்னா 10 அடி நீளம் 10 அடி அகலம் உள்ள ஒரு ஃபுல் டைல்ஸ், பெரிய சைஸ் டைல்ஸ் போடணுன்னா ஒரே ஒரு டைல்ஸ் போதும். ஏன்னா ரெண்டும் சம அளவில் இருக்கும் பரப்பு. இதெல்லாம் கான்ட்ராக்டர் கொத்தனார் பார்த்துப்பாங்க, எங்களுக்கு எதுக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வீடு கட்டும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ தான் பட்ஜெட் தெரியும், நம்மளோட வீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகணும், ரஃப் கால்குலேஷன் போடுறதுக்குலாம் இது வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.